முஸ்லீம்களுக்கே தெரியாது சூரா கஹஃப். முஸ்லீம்களுக்கே தெரியாது. வெள்ளிக்கிழமை ஓதுற பழக்கத்தை உருவாக்கும். வீடுகள்ல ஓதுற பழக்கத்தை உருவாக்கி பள்ளி வாசல்கள்ல நேர காலத்தோட வந்து சூரா கஹஃப் ஓதும். ஓதித்தான் இவைகளை விளங்கணுமே தவிர சமூகம் வேற லெவல்ல போய்கொண்டிருக்கு துனியாவுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன் பேரன் என்று பார்க்கலையே. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அந்த சமூகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரப்புள்ளன்னு பார்க்காம கழுத்தை வெட்டிட்டாங்க. விளையாடப்படாது. மார்க்க விடயத்துல விளையாடிட கூடாது. இஸ்லாமிய விடயத்துல விளையாடிட கூடாது. மற்றவங்களோட ரத்தம், பணம், மானம் உங்களுக்கு கொண்டு மேலாதான் ஓரமாகும். உங்களோட பாட்டுல இபாதத் செஞ்சுட்டு இஸ்திக்ஃபார் செஞ்சு ஸலவாத் ஓதிட்டு துஆவோட வாழுங்க. கியாமத் அல்லாஹ் விட மாட்டான். சூரா பக்ராவுல மரணத்துக்கு பிறகு உயிர்ப்பிக்கிற பல சம்பவங்கள் வருது. இது மட்டுமல்ல, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இந்த சந்தேகம் இருந்துச்சு. அல்லாஹ் وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ أَرِنِي كَيْفَ تُحْيِي الْمَوْتَى قَالَ أَوَلَمْ تُؤْمِنْ قَالَ بَلَى وَلَكِنْ لِيَطْمَئِنَّ قَلْبِي قَالَ فَخُذْ أَرْبَعَةً مِنَ الطَّيْرِ فَاصْرُهُنَّ إِلَيْكَ ثم اجعل على كل جبل منهن جزءا ثم ادعهن ياتينك سعيا واعلم أن الله عزيز حكيم. என்னண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், மரணித்தவங்களை எப்படி உயிர்ப்பிக்கிற? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் மனிதர் தானே, ஒரு நபி, உலுல் அஸம். ஆனாலும் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிக்கிறாய்? அல்லாஹ் கேட்டான், அவலம் துமின், இப்ராஹிம் நம்பலையா நீங்க இத? கால பலா, நம்பிக்கை இருக்குது, ஆனால் வலகின் லியத்மஇன்ன கல்பி, என்ற கல்புல ஒரு அமைதிக்கு கேட்கிறேன் யா அல்லாஹ், உள்ளம் அமைதி அடையும். இதை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்? قال فخذ أربعة من الطير, 4 பறவைகள் எடுங்க. அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறான். فصرهن إليك, 4 பறவைகள் அறுத்தாங்க. 4 பறவை எது செஞ்சாங்க? அறுத்து அவைகளை மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ثم جعل على كل جبل منهن جزءا, அந்த 4 மலைகள்ல ஏறி ஒவ்வொரு மலையிலையும் அந்த இறைச்சியை கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொண்டு வராங்க. இறைச்சியை வச்சு கொண்டு வராங்க. ثم ادعهن يأتينك سعيا, அப்படியே அதுக்கப்புறம் கூப்பிடுறாங்க. 4 பறவையும் அப்படியே மிக்ஸ் ஆகி இறைச்சா அப்படி பறந்து போகுது. அல்லாஹ் சொன்ன, வஅலம், இப்ராஹிம் அறிந்து கொள்ளுங்க, அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானமிக்க கூடியவன். இப்ப உயிர்ப்பிக்கிறது, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. அப்ப மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை நம்பலண்டா எங்கட பேர் என்ன இல்ல? முஸ்லிம் இல்ல. இதை எப்படி விளங்கப்படுத்தலாமோ அல்லாஹ் அப்படி விளங்கப்படுத்திருக்கிறார். சூரா பக்ராவுல கிட்டத்தட்ட 5 சம்பவங்கள் இருக்குது மரணத்துக்கு பிறகு எழுப்பாற்றல் சம்பந்தமா. இந்த இடத்துல அல்லாஹ் சூரத்துல் கஹஃப்லயும் அல்லாஹ் சொல்றான், وَكَذَلِكَ أَعْثَرْنَا عَلَيْهِمْ, நாங்க இதை உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம். ஏன் தெரியுமா? لِيَعْلَمُوا أَنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ, நீங்க அறியணும் அல்லாஹுடைய வாக்கு மட்டும்தான் உண்மை. நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்கு என்ன? ஹக். அல்லாஹ் வாக்களித்தா ஒரு நாளும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மாறு செய்ய மாட்டான். இதை நீங்க அறிவதற்காக தான் உங்களுக்கு நாங்கள் இதை எத்தி வைத்தோம். وَكَذَلِكَ أَعْثَرْنَا عَلَيْهِمْ, உங்களுக்கு நாம் இதை தெளிவுபடுத்தினோம். ஏன் தெரியுமா?
கியாமத்துடைய நாள் உண்மை, உங்களை எல்லாம் எழுப்பாட்டுவான் அல்லாஹ். நீங்க மறுக்கலாம், என்ன யார் எழுப்பாட்டுறது, நீங்க சவால் விடலாம். அல்லாஹ் எழுப்பாட்டியதோட உங்களுக்கு விளங்கிரும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. وَكَذَلِكَ عَصَرْنَا عَلَيْهِمْ لِيَعْلَمُوا أَنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ. அது மாத்திரமல்ல, وَأَنَّ السَّاعَةَ لَا رَيْبَ فِيهَا. கியாமத்துடைய நாளையில எந்த சந்தேகமும். கடைசி நாள். குர்ஆன்ல 2 விடயத்துக்கு தான் அல்லாஹ் லா ரைப் என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் லா ரைப் என்ற சொல்ல 2 விடயத்துக்கு தான் பயன்படுத்தியிருக்கிறார். ஒன்று குர்ஆன். குர்ஆன்ல சந்தேகம் இருக்குதா? அதான் சந்தேகம் இல்லாத குர்ஆனை படிச்சிட்டு இருக்கிறோம். அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ. இந்த குர்ஆன்ல சந்தேகம். முதலாவது அல்லாஹ் லா ரைப் என்று பயன்படுத்த 2 இடத்துல, ஒன்று குர்ஆன், இரண்டாவது மரணத்துக்கு பிறகு எழுப்பாற்ற நாள். இதற்கு யௌமுல் கியாமாங்கிறது, ஆஹிராங்கிறது, அஸ்ஸாஅ பல பேர் இருக்கு. وَأَنَّ السَّاعَةَ لَا رَيْبَ فِيهَا. கியாமத்துடைய நாள், மரணத்துக்கு பிறகு எழுப்பாற்ற நாள்ல எந்த விதமான சந்தேகம் என்ன வருமா? சந்தேகம். நாங்க முஸ்லீம்கள் இந்த சூரா கஹ்ஃப ஓதி மற்ற முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இதை தெளிவுபடுத்தும். முஸ்லீம்களுக்கே தெரியாது சூரா கஹ்ஃப், முஸ்லீம்களுக்கே தெரியாது. வெள்ளிக்கிழமை ஓதுற பழக்கத்தை உருவாக்கும், வீடுகள்ல ஓதுற பழக்கத்தை உருவாக்கி பள்ளி வாசல்கள்ல நேர காலத்தோட வந்து சூரா கஹ்ஃப் ஓதும். ஓதித்தான் இவைகளை விளங்கணுமே தவிர சமூகம் வேற லெவல்ல போய்கொண்டிருக்கு துனியாவுல. அப்ப கியாமத்துடைய நாளில் என்ன இல்ல? லா ரைப ஃபீஹா. சந்தேகம் இருக்குதா? அப்ப மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுவது சந்தேகம் இல்லை என்பதற்காக தான் அல்லாஹ் குகைவாசிகளுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னார். 309 வருஷம் தூங்க வைத்து எழுப்பாட்ட சக்தி உடைய நான் உங்க ஒவ்வொருத்தரையும் மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுவேன். இப்ப மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்பட்ட என்ன நடக்கும்? அதுதான் உண்மையான நீதிமன்றம். உண்மையான நீதிமன்றம் எங்க இருக்குது? உலகத்துல எதுக்கும் நீதி கிடைக்கலையே. சில நாடுகள்ல நீதி கிடைக்கும், சில பொய்களுக்கு நீதி இல்லையே உலகத்தில். நீதி உள்ள நாடுகள் சில நாடுகள் தான், சில இடங்கள்ல நீதி இருக்கும். நீதி இன்ஷா அல்லாஹ் எப்ப இருக்குது? மரணத்துக்கு பிறகு எழும்புங்க, நீதி கிடைக்கும், எல்லாத்துக்கும் நீதி கிடைக்கும். ஹசரத் ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை வெட்டினாங்களா இல்லையா? நீதி கிடைச்சிட்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன் பேரன் என்று பார்க்கலையே. ஹுசைன் ரலியல்லாஹு அவங்கள அந்த சமூகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர பிள்ளைன்னு பார்க்காம கழுத்தை வெட்டிட்டாங்க. அல்லாஹ் கொடுத்தானா? கொடுக்கல. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய கழுத்தை வெட்டாங்களா இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். நீதி கிடைச்சிட்டா. இதுக்கு எல்லாருக்கும் நீதி இருக்கு. அதனால நீதமாக உலகத்தை நடந்து கொள்ளுங்க. யாருக்கும் 3 விடயத்துல அநியாயம் செஞ்சிடாதீங்க. 3 விடயத்துல யாருக்கும் அநியாயம் பண்றாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 பேரை ஹஜ்ஜிக்கு எடுத்து எவ்வளவோ பயான் பண்ணிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவில் இருந்து வந்ததுதான் இன்று புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா ஹதீஸ் கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க மக்களை கூப்பிட்டு கடைசியாக ஹஜ்ஜத்துல் வதாவுல செய்த உபதேசம் என்ன? இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா وفي بلدكم هذا وفي شهركم هذا. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விடயத்தை சொன்னார். முதலாவது, ஒரு மனிதனுடைய ரத்தம். இஸ்லாத்துல ஒரு மனிதனுடைய ரத்தம் பொறுமதியானது.
யாருடைய ரத்தமும் ஓடுவதற்கு நாங்க காரணமாகி விடக்கூடாது. இரண்டாவது, மற்ற மனிதனுடைய பணம் களவெடுக்கிறதோ, சூறையாடுறதோ, ஏமாத்துறதோ. மூன்றாவது, மற்ற மனிதனுடைய மானம். இந்த மூன்று விடயத்துக்கும் ஒரு நாளும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவன் மன்னிக்காதவன். அதனாலதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால மிம்பர்ல ஏறி சொன்ன விடயம் என்ன தெரியுமா? நான் யாருக்காவது பணம், யாருடையாவது கடன், யாருடையாவது மானத்தை போக்கி இருந்தா என்னோட உடம்பு தயாரா இருக்குது, என்ன மானத்தை போக்குங்க என்று எடுத்துக்கொள்ளு. என்னுடைய மிக முக்கியமான அம்சம் கியாமத்தில் சந்தேகம் இல்லைண்டா அங்க இருக்கிற நீதிமன்றத்துல 12 விடயம் முன்வைக்கப்படும். எத்தனை விடயம்? 12 விடயம் முன்வைக்கப்படும். முதலாவது விடயம் என்ன தெரியுமா? அந்த நீதிமன்றத்துல எந்த விதமான ஃபைல்களும் இரகசியமாக இருக்காது. முதலாவது என்ன? அந்த நீதிமன்றத்துல இரகசிய பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை. உலகத்துல என்னென்னலாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் குர்ஆனை பேசிட்டு இருக்கிறதால அவைகள் பேச தேவையில்லை. எதுவும் மறைவாக இருக்காது. அல்லாஹ் சொல்றார், وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا. கியாமத்துடைய நாளையில், அந்த நாளையில் முழுதும் வெளியாக்கப்படும். எல்லா ரகசியம் வெளிவந்து, இரகசியம் கௌரவம் பார்த்து மானம் என்று சொல்றோமே, முழுதும் வெளியே வரும். முதலாவது. இரண்டாவது, கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில தான் நீதிமன்றம் நடக்கும். அல்லாஹ் சொல்றான், وَجَاءَتْ كُلُّ نَفْسٍ مَعَهَا سَائِقٌ وَشَهِيدٌ. ஒவ்வொருத்தரோட ஒரு மலக்கு, ஒரு சாட்சியாளர் நின்றுவார். பொய் சொல்லல, பொய் சொல்லலுமா? அந்த நீதிமன்றத்துல பொய் சொல்லல. எல்லாமே கடுமையான பாதுகாப்பு. இரண்டாவது. மூன்றாவது, எங்களுக்கு வாதாடுவதற்கு எந்த விதமான வக்கீல், லோயர் கிடையாது அந்த நீதிமன்றத்தில். இப்ப நாங்க பலகீனமானால் எங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள், ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஃபேஸ் பண்ணோம். எப்படி பயங்கரமான ஒரு நாளா இருக்கணும். விளையாடப்படாது. மார்க்க விடயத்துல விளையாடிடக்கூடாது. இஸ்லாமிய விடயத்துல விளையாடிடக்கூடாது. மற்றவங்களோட ரத்தம், பணம், மானம் உங்களுக்கு கொண்டு மேலாதான் ஓரமா இருக்கும். உங்களோட பாட்டுல இபாதத் செஞ்சுட்டு, இஸ்திக்ஃபார் செஞ்சு, ஸலவாத் ஓதிட்டு, துஆவோட வாழுங்க. கியாமத் அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் விட மாட்டான் ஒரு நாள். மூன்றாவது, எந்த விதமான, அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. உண்ட பொத்தோத்தை நீதான் வாசி. இன்னொருத்தம் வாசி, வாப்பா எந்த பொத்தோத்தை என்ற வாப்பா வாசிக்கிறது இல்ல லோயர் வச்சு. நீங்க தனி, நீங்க செய்த அவ்வளவும் அங்க வரும் இன்ஷா அல்லாஹ். நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தை, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். உண்மையோ பொய்யோ வரும். எங்க தஃப்சீர் வரத்தான போகும். எதற்காக தஃப்சீர் செஞ்சோம் அதுவும் வரும். எனத்துக்கு இந்த குர்ஆன 250 வகுப்புகளா செஞ்சிட்டு இருக்கிறோம், தொடராக செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் செய்றீங்க? என்ன நோக்கம் உங்களோட? அல்லாஹ் கேட்பான். யாரையும் அல்லாஹ் விட மாட்டான். அதனால விளையாடுறாதீங்க இதுல. நான்காவது, அந்த நீதிமன்றத்தில் அநியாயம் என்பது அணுவளவும் நடக்காது. அநியாயம் நடக்கும் அந்த நீதிமன்றத்தில். அல்லாஹ் சொல்வான், வமா அன பிظல்லாமின் லில்அபீத். நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். அநியாயம் இல்லைங்க, நீதி மட்டும்தான் நடக்குமாங்க. ஐந்தாவது, லஞ்சம் கொடுக்கலுமா? காசு கொடுக்கிறது, காசு கொடுத்து பேச வைக்கிறது நீதிமன்றங்கள். காசு கொடுத்து ஒருத்தன மானத்தை போக்க வைக்கிறது ஏழுமா? கியாமத்து